சரண் சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷண அபிமான் பெருமையுடன் வழங்கும் நம் ஏபிஎன் சுவாமியின் துலா காவேரி மாகாத்மியம். உங்க ஏபிஎன் சுவாமி wordpress.comல மகாவித்வான் சாரசாரஜ்ஞர் ஸ்ரீ ஊவே சக்கரவர்த்தியாச்சாரியார் சுவாமி எழுதின துலா காவேரி மாகாத்மியத்தோட தமிழ் பதிப்பு இருக்கு. இப்பவே அதுல லாகின் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. காவேரனுடைய அதிசயித்தமான அந்த மகிமையை நாரத முனிவர் தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்றார். இந்த சரித்திரங்கள் அனைத்தும் ஹரிச்சந்திர மகாராஜாவிற்கு உபதேசிக்கப்பட்டன. ஏதன் மத்தியில தால்பியர் தர்மவர்மாவுக்கு உபதேசம் பண்றார். கதை கதைக்குள் கதை கதைக்குள் கதை என்பதாகத்தான் அந்த கதைகளானது போய்கொண்டிருக்கிறது. தர்மபுத்திரர் நாரதரிடத்துல உயர்ந்ததான இந்த துலா காவேரி மகாத்மியத்தை கேட்க விசேஷமான 2 சரித்திரங்களை எடுத்து அதை விவரணம் பண்ணி காண்பித்தார். ஒரு பன்றி அது தாசியினுடையதான கூந்தலில் இருந்த தண்ணீர் துளிகள் தெளித்ததினாலே தெரிக்கப்பட்டதினாலே அது முக்தி அடைந்தது. மற்றொன்று ஒரு முதலை பிராமணோத்தமர் ஒருவருடையதான பாரத்தை பிடிக்க அந்த முதலைக்கு நற்கதியானது ஏற்பட்டது. இது 2மே அதிசயமா இருந்தது. அப்ப பத்மகர்பன் அங்க இருக்கக்கூடியவர்கள் தான் கேட்கிறா, சுவாமி இது எப்படி இது சாத்தியம்? முதலேன்றது பெரிய பாபங்கள் பண்ணினவனுக்குத்தானே இப்படி எல்லாம் ஒரு ஜென்மாக்கள் ஏற்படும். முதலையாக இருந்தவனுக்கு நற்கதியானது ஏற்பட்டது. அதுவும் ஒரே ஒரு ஸ்லோகம், முழுக்க கேட்கல, ஒரே ஒரு ஸ்லோகம். அந்த ஒரு ஸ்லோகத்தை கேட்பதனாலேயே அவனுக்கு பலன்கள் ஏற்பட்டதே. இது எப்படின்றதாக சொல்ல பத்மகர்பன் தான் தியானம் பண்ணி அது மூலமாக அந்த முதலை ஜென்மாவில் எவன் பிறந்தானோ அவன் சரித்திரத்தை தெரிஞ்சென்று சொல்றான். தலைக்காவேரியில் ஒரு சமயம் துலா காவேரி மகாத்மியம் நடைபெற்றது. அந்த சபையில் பல பக்தர்கள் அமர்ந்து கொண்டு உத்தமமான அந்த காவேரி மகாத்மியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உபன்யாசம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே ஒருவன் எழுந்து சென்ற பாபத்தின் பலன் அவன் முதலையாக பிறந்தான். இப்படியெல்லாம் கண்டிஷன் முதல்லயே போட்டா யார் உபன்யாசத்துக்கு வருவா? இது துலா காவேரி மகாத்மியத்துக்கு மட்டும்தானா இல்லை எல்லாத்துக்குமானு கேட்டா பொதுவாகவே உபன்யாசத்துக்கு இப்படிதான் லட்சணங்கள் சொல்லப்பட்டு. நேற்றைய தினம் சொன்னேன், கேட்கிறவாளுக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு, சொல்றவாளுக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. இப்ப நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கணும்னா, ஏதோ காரண காரியங்கள், யாரும் விரும்பாமல் எழுந்து வெளியில் செல்வதில்லை. ஏதோ சில நிர்பந்தங்கள், சீக்கிரம் போக வேண்டியதாக எடுத்து இருட்டி போயிடுறது, போகிறதுக்கு வசதி இல்லைன்னா அவளுக்கு கேட்கணும்ன்றதான மனசு இருந்தால் கூட இந்த லோகம் அதனுடையதான ஒரு நிலை அவர்களை கேட்க விடாமல் பண்ணிவிடுறது. அதுக்காக அப்படி எழுந்து போனவாள்லாம் முதலையா பிறந்துடுவான்னு நினச்சிக்க வேண்டாம். இல்லை முதலையா பிறந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் முதலையா எழுந்து போகிறோம்னு நினச்சிக்கவும் வேண்டாம். 2த்தையுமே எச்சரிக்கையாக சொல்லி வச்சுடுறாடிய. நானும் ஏதோ கற்பனை பண்ணி சொல்கிறதா நினச்சிக்கவே வேண்டாம். எல்லாமே துலா காவேரி மகாத்மியத்தில் இருக்குது. புஸ்தகம் ரெஃபரன்ஸுக்கு வேற கொடுத்துருக்கேன். அதை வாசிச்சாலே அதில் இருக்க விஷயங்கள் தெரியும். பத்மகர்பன் யோசிச்சு பார்த்த விஷயம் புரிஞ்சுடுத்து. என்னன்னா, உபன்யாசத்துக்களோட எழுந்து போனடாப்பா, ஆகையால உனக்கு முதல்ல ஜென்மா கிடைச்சதுன்னு. அப்புறம் எப்படி நிவர்த்தி ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சோ தெரியாமலே கொஞ்ச நேரம் உபன்யாசம் கேட்டியோ இல்லையோன்னு. எப்பொழுதுமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் நமக்கு சீக்கிரம் கிடைச்சிடும். அது அடிக்கடி சொல்ற திருஷ்டாந்தம் என்ன, விஷம் சாப்பிட்டோம்னா உடனே ரியாக்ஷன் தான். மருந்து உள்ள போச்சுன்னா அது எவ்வளோ கோடி ரூபாய் மருந்தா கூட 48 மணி நேரம் போனா தான் சார் அதனுடைய ரிசல்ட் சொல்ல முடியும்னு சொல்லும். மருந்து உடம்புல ஊறுவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். சில மருந்து ஆயுள் வரலாம் சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு துளி விஷம் போச்சு, கண்ணு போயிடுத்து, கை கால் இழுத்துன்னு போயிடுத்து, நாக்கு கோணி போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசியோதெரப்பி பண்ணித்தான் உனக்கு க்யூர் பண்ண முடியும். ஏன்னா விஷத்தினுடைய வீரியம் அவ்வளோன்னு சொல்கிறோம். இப்போ மருந்து உட்கொள்வதற்கு இத்திருண்டு விஷத்தை முறிக்கிறதுக்கு பாட்டிலாக மருந்து சாப்பிட்றோம், பட்டையாக மருந்து சாப்பிட்றோம். சாப்பிட்றதுக்கு முன் சாப்பிட்றதுக்கு பின் அப்படின்னு ஒரு காலத்தில் மருந்து எழுதி கொடுத்துருந்தான். இப்போ மருந்து தான் சாப்பாடே ஆயிடுது. அதையே மருந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுது. மருந்து சாப்பிட்டா தான் சாப்பாடே சாப்பிட முடியும் சில சமயத்தில்.
மருந்து சாப்பிட்டு ஒருவேளை சாப்பிடாமல் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா அது உடனே காலாயிடும், நெஞ்சடியும், கண் சுழலும். இப்படியெல்லாம் நமக்கு உடம்புல தேகத்தில் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ உபன்யாசம் கேட்ட, இப்போ ஒரு ஸ்லோகம் உன்னுடைய காதில் விழுந்தது, அந்த மகாத்மியத்தினாலே உனக்கு நல்ல கதியானது ஏற்பட்டது என்பதாக அந்த வைபவத்தை சொன்னார் பத்மகர்பன். அங்க இருந்தவாள்லாம் ஆச்சரியப்பட்டா. துலா காவேரிக்கு அவ்வளவு பெருமையா, அவ்வளவு பெருமையானார். அப்பா, மிகைப்படுத்தி சொல்வது என்பது எப்பொழுதுமே நம்முடைய சாஸ்திரங்கள்ல கிடையாது. எதையும் அது மிகைப்படுத்தி பேசாது, இருக்கிறது தான் சொல்றது. நீங்கள்லாம் பிரத்யட்சமா பார்த்தேடோ இல்லையோ, இப்ப நமக்கு அந்த மாதிரி கண்ணில் தெரிய மாட்டேங்குது, ஏதோ புராண காலமா இருந்திருக்கு. நாம போய் காவேரியில் தீர்த்தாமாடினா நமக்கு பாவம் போச்சா இல்லையா தெரியல. நம்ம பக்கத்தில் நாய், பன்னி, பூனை, எருமை எல்லாம் தான் தீர்த்தாமாடுறது. அதுங்களுக்கெல்லாம் என்ன கதி ஏற்பட்டதுன்னு தெரியல. புராணத்தில் மட்டும்தான் இப்படி இருக்கே தவிர பிரத்யட்சமா நம்மளால பார்க்க முடியலையே, அது நமக்கு தெரியலையேன்னச்சே கொஞ்சம் அவிஸ்வாசம் வரா மாதிரி இருக்கு. நமக்கு அதில் கொஞ்சம் நம்பிக்கை குறையிற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் நேர பார்க்கலையே சுவாமி, இதோ புஸ்தகத்தில் போட்டிருக்கீர், புஸ்தகத்தில் நேரேஷன் நல்லா இருக்கு, ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நடக்கும். எப்போ நடக்கும்னா, நமக்கு அதுபோல ஜபசித்தி ஏற்பட்டதுன்னா, பகவத் தியானம், பகவத் சாட்சா்காரமானது நமக்கு ஏற்படும் பொழுது இது உண்டாகும். எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம சாஸ்திரம் நமக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடையதான ஒரு ஆத்ம லாபத்திற்காக விதித்தது எதையுமே நாம ஒத்துக்காமல் அலட்சியம் பண்ணினோம்னு சொன்னா இது என்ன பிறவி நமக்கு? இது என்ன பிறவி? நான் சத் சங்கத்துக்கு போறேன், உபன்யாசம் கேட்கிறேன், காலக்ஷேபம் கேட்கிறேன், நான் நிறைய தானங்கள் பண்றேன், தர்மங்கள் பண்றேன், அதெல்லாம் சரிப்பா, நீ முதல்ல உன்னுடைய கர்மாவை பண்ணினியா? தர்மபுத்திரர் கேட்கிறார். இப்படியெல்லாம் துலா மாசத்துடைய மகிமையை கேட்டேன் சுவாமி. அதே போல கார்த்திகை மாசத்திற்கும் பெருமை உண்டுன்னு சொன்னீரே, அந்த கார்த்திகை மாசத்துல என்ன பிரபாவம்? அதுலயும் கார்த்திகை மாசத்துல குறிப்பா சோமவாரத்துக்கு விசேஷம்னு சொன்னீரே, அந்த சோமவாரத்திற்கு என்ன மகிமை? சோமவார விரதம் பக்ஷ்யே கார்த்திகே நிருபதஸ்ருணு விரத விரத நாமானி சர்வேஷாம் பித்ருப்ரீதிகரம் சுபம். ஹே தர்மபுத்திரா, கார்த்திகை சோமவாரத்தினுடைய மகிமையை சொல்கிறேன். முதல்ல கார்த்திகை மகாத்மியம் சொல்றேன். மாதங்களுக்குள்ளே துலா மாதம் சிறந்தது, வாரங்களுக்குள்ளே கார்த்திகை சோமவாரம் சிறந்தது. ஒருவன் இந்த வாரத்தில் நல்ல சிறந்த விரதங்களை இருந்தானேயானால் சிறந்த பலன்களை பெறுகிறான். இந்த வாரத்தில் அரசமரத்தின் நிழலில் மகாவிஷ்ணுவை அந்த அரசமரத்தின் இலைகளை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். இதனால் அவனுக்கு நல்ல ஞானம் உண்டாகும். விஷ்ணுவினுடைய ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்றி பரமாத்மாவை ரட்சிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்று அந்த கிருத்திகா தீபோத்சவம், கார்த்திகை மாசத்தில் கிருத்திகா நட்சத்திரம் சேரும் நன்னாளில் 1000 தீபங்களை ஏற்றி பரமாத்மாவை ஆராதிக்க வேண்டும். பிரயாகையில் 100 வருஷம் ஸ்நானம் செய்ததனால் அடையும் பலனை விஷ்ணுவின் ஆலயத்தில் ஒரு தீபத்தை ஏற்றுவதனால் அடைகிறான். பத்மோத்திர புராணத்தில் ஒரு சரித்திரம். காஷிராஜனுக்கு ஒரு மனைவி அதிரூபவதியா இருக்கா, குணவதியா இருக்கா, குலவதியா இருக்கா. அவளை பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாரும் அவளிடத்துல பிரியமா இருக்கா, ஸ்நேகமா இருக்கா. ராஜாவை காட்டிலும் அந்த அரசிக்கு பெருமை அதிகமா இருக்கு. ராஜா கேட்கிறான், அடி அம்மா, நீ என்னுடைய மனைவிதான், ஆனா உனக்கு இவ்வளவு பெருமை கிடைச்சிருக்கே, அதுக்கு என்ன காரணம்? அவள் சொல்றா, எனக்கு போன ஜென்ம ஞாபகம் வந்துருத்து சுவாமி, அதை சொல்றேன் கேளுங்கோ. போன ஜென்மால நான் ஒரு சுண்டலியா பிறந்தேன்றான். அந்த ராணி சொல்றா, போன ஜென்மால நான் ஒரு சுண்டலியா பிறந்திருந்தேன். தெரிஞ்சோ தெரியாமலே அந்த சுண்டலி ஒரு விஷ்ணு ஆலயத்தில் இருந்தது. ஒரு கோவில்ல ராத்திரி பெருமாசனத்தில் தீபம் ஏற்றி வச்சுட்டு கதவெல்லாம் சாத்தின்னு போயிட்டா. அப்ப அந்த தீப திரியானது எரிஞ்சுட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமா தீபம் ஏற்றி வச்சதுனால திரி எரியும் போது எரிஞ்சுட்டே வருது. அந்த சுண்டலிய ஒரு பூனை விரட்டின்னு வருது, மூஷிக்கத்தை ஒரு பூனை விரட்டின்னு வருது. வேகமா அந்த சுண்டலி எகிரி குச்சுது. அப்படி குதிச்சு தாண்டி போகச்சே தன் மூக்கால அந்த திரியை தட்டிட்டு போச்சு. அணையற சமயத்தில் இருந்ததான திரி சுண்டலி மூக்குனால தூண்டப்பட்டு பிரகாசித்து எரிஞ்சதோ இல்லையோ, விஷ்ணுவின் ஆலயத்துல தீபம் ஏற்றி வைத்த பாக்கியம் பெற்றதுனால இன்னைக்கு உமக்கு மனைவியாக இவ்வளவு பெரிய அரசியாக பதவி பெற்றிருக்கிறேன். ஒரு தீபம்
ஆனா அதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்குன்னு, தீபச்சாயா நரச்சாயா ஹந்தி புண்ணியம் புராதனம் ததேவ பிரம்மவிச்சாயா ஹந்தி பாபம் புராதனம். கிராமங்கள்ல சொல்லுவா, இப்ப வழக்கம் உண்டா இல்லையா தெரியல, நிழல்ல சாப்பிடக்கூடாது. தீபச்சாயா விளக்கு இருக்கு, விளக்குக்கு கீழே நிழல் விழும், விளக்குக்கு கீழே நிழல் விழும், அந்த நிழல்ல இருக்கக்கூடாது, அந்த நிழல்ல சாப்பிடக்கூடாது, அந்த நிழல் மேல படக்கூடாது. தீபச்சாயா விளக்கினுடைய நிழல் மேல படக்கூடாது. நரச்சாயா மனுஷனுடைய நிழல் மேல படக்கூடாது. பட்டுதுனா என்ன ஆகும்? ஹந்தி புண்ணியம் புராதனம். 5 நாள் கஷ்டப்பட்டு ஆஸ்திக சமாயத்தில் டெய்லி வந்து சம்பாதிச்சதான துலா காவேரி மகாத்மிய பட்டன சிரவண பலன் போயிடும். நாமளே ஏதோ ஒரு வழியா வந்துள்ளான்னு நினைச்சு வந்திருக்கோம், இன்னைக்குதான் கடைசி சுவாமி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சு ஜாலியா வந்திருக்கோம். கடைசியில என்ன ஆயிடும்? ஹந்தி பாபம் பூரா, ஹந்தி புண்ணியம், நம்முடைய புண்ணியம் போயிடும். ததேவ பிரம்மவித்து சாயா, ஒரு மனிதனுடைய நிழல் பட்டா, தீபத்தினுடைய நிழல் பட்டா நம்முடைய புண்ணியம் குறைஞ்சிடும். அதே ஒரு மகானுடைய நிழல் பட்டா நமக்கு பாபம் ஒழியும். ஒரு மகான் இருக்கார், அந்த மகானுக்கு அவருடைய நிழல் நம்ம மேல பட்டதுன்னா நம்முடைய பாபம் ஒழியும். விளக்கை ஏத்தச்சே, சில பேருக்கு அந்த வழக்கம் உண்டு, இன்னைக்கும் பார்க்கலாம். விளக்கை ஏற்றி அந்த திரி நிமிண்டிட்டு அதான் எண்ணெய் அப்படியே தலையில தடவிப்பா, சுலபமா குஷ்டரோகத்தை வர வைக்கிறதுக்கு அதான் வழின்னு தெரியும் நாரதர். சிம்பிள். தீபத்தின் அந்த எண்ணெய தலையில தடவிண்டாலோ இல்ல உடம்புல பூசிண்டாலோ கன்ஃபார்ம்டா அவனுக்கு குஷ்டரோகம் வரும். குஷ்டரோகம்னா பிரத்யட்சமா வரணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தான் இப்பதான் எத்தனையோ காம்ப்ளிகேஷன்ஸ் வருதோ இல்லையோ. இன்னொன்னு அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன? தீபம் எரியறதோ இல்லையோ, எரியும் பொழுது எரியக்கூடிய திரியை கையால தொடக்கூடாது. நிறைய பேர் அப்படி அப்படி எடுத்து ஸ்டைலா அப்படி எடுத்து வைப்பான். தீபம் எரியும் பொழுது அந்த எரியும் திரிய வெறும் கையால அப்படி தொடக்கூடாது. ஒரு குச்சியாலேயோ ஒரு இதுவாலேயோ தொட்டு அதை உந்துகோல் வச்சுன்னு தான் பண்ணணுமே தவிர்த்து, எரியும் திரிய சாட்சாத்தா கையால தொட்டானேயானால் அது என்ன அப்படின்னு கேட்டா, பெண்கள் மாதவிலக்காக இருக்கும் பொழுது அவர்கள் மீது பட்டதினால் ஏற்படும் தோஷத்திற்கு சமமானது. இப்ப அதையும் யாரும் தோஷமா நினைச்சுக்கிறது இல்லை. அதுவே இப்போ தோஷம்னு தெரியல யாருக்கும். இதெல்லாம் சார் இதெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டோம். தப்பு, அது பெரிய பாபம். எரியக்கூடிய தெரிய கையால நொந்தக்கூடாது. அதுக்கு ஒரு சாதனை, ஒரு குச்சி மாதிரி போட்டுக்கணும். அந்த குச்சியால் தான் தீபம். இந்த பிரச்சனைக்குத்தான் எங்க ஆத்துல பேசாம டிஸ்கோ பல்பு போட்டு சுவிட்சை போட்டா அப்படி விளக்கு. நவராத்திரியில ஒரு விளக்கு கூட ஏத்தல. ஏன்னா எல்லாம் பல்பு, அது யார் சார் நித்திய திரு விளக்கு எண்ணெயை தொடச்சுண்டு அந்த சுண்டல் எண்ணெய் வேற இந்த எண்ணெய், இதெல்லாம் அவஸ்தை. நாங்கள் பாட்டு அழகா ஸ்டிக்கர்ல கோலம் போட்டோம், 2 டிஸ்கோ பல்பு வச்சோம், டிங் டிங் எரிய வச்சோம். ஆகான்னு பாக்குறவெல்லாம் சந்தோஷப்பட்டு உங்க காலத்துல இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னா அவளுக்கு அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அட்ரஸ் வரை கொடுத்து அமிச்சிட்டோம். மார்க்கெட்டிங். துலா காவேரி மாதத்தின் புஸ்தகத்தை வாங்கி கொடுக்க போறோம். இதான் பண்ண முடியும் நம்மளால. இந்த பிரச்சனை ஈஸி. ஆனா தீபத்தை ஏற்றுவது, அதுக்கப்புறம் தீபத்தை ஏற்றும் பொழுது கலப்படை எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. சுத்தமான நெய்யாலையோ சுத்தமான நல்ல எண்ணெயாலையோ இலுப்பை எண்ணெயில விளக்கேற்றலாம். இலுப்பை எண்ணெய் அது ரொம்ப விசேஷமானது. அந்த இலுப்பை எண்ணெயில விளக்கேற்றுவா. இப்ப என்னமோன்றா 7-8 எண்ணெய் ஒன்னா கலந்து நாங்கள் ஒரு தீபம் தரோன்றா. தலாடி எனக்கு தெரியாது, அது ஏற்றலாமா கூடாதான்னா இதுக்கெல்லாம் தர்மசாஸ்திரத்துல விசாரம் கேட்டேன்னா எங்களுக்கு தெரியாது. அப்ப கார்த்திகை மாசம் பரமாத்மாவுடைய சன்னிதானத்துல தினந்தோறும் தீபாரோபணம் பண்றது விசேஷம். அதுல இன்னும் விசேஷம் என்ன? கார்த்திகை மாசம் பெருமாளுடைய சன்னிதானத்துல, பகவத் சன்னிதானத்துல தீபத்தை ஏற்றி வைத்து அவனை சேவிக்கணும். அப்ப அடுத்தது சால கிராமத்தை தானம் பண்றது. அதே மாதிரி யார் சிவனிடத்துல பிரீத்தி உடையவர்களோ சிவபக்தர்களா இருக்கக்கூடியவர்களோ அவன் என்ன பண்ணான்? உள்ளங்கை அளவு இருக்கக்கூடியதான சிவலிங்கத்தை தானம் பண்ணலாம். இதெல்லாம் என்னைக்கு பண்ணினாலும் புண்ணியம். ஆனா சாமான்யமா இந்த மாதிரி காலங்களில் பண்ணும் பொழுது அதனுடைய புண்ணியாபிவிருத்தி என்றது மேன்மேலும் நமக்கு கிடைக்கிறது. பகவானுக்கு ஆராதனம் பண்ணும் பொழுது தூபத்தையும் தீபத்தையும் சமர்ப்பிக்கணும். பகவானுக்கு சந்தனம், நல்ல சந்தனத்தை அரைத்து நாம் சமர்ப்பிக்கணும். அந்த தூபம் இடும் பொழுதும் தீபம் இடும் பொழுதும் சந்தனம் இடும் பொழுதும் அதுல துளசி காஷ்டை இருக்கணும். துளசி கட்டையினுடையதான சம்பந்தமானது இருக்கணும். துளசியினால ஏற்படக்கூடியதான ஒரு பிரீத்தி பரமாத்மாவிற்கு வேறு எதிலும் இல்லை. தர்மபுத்திரனே, எம்பெருமானை ஹதய பண்டரீகத்தில் ஆவாகனம் செய்து கொண்டு சாத்வீகமான ஒரு மனோநிலையுடன் பரமாத்மாவை ஆராதிக்க வேண்டும். காவிரிய ஸ்தோத்திரம் பண்ணணும், காவிரி தேவிய பிரார்த்தனை பண்ணணும். காவேர ஸ்நானம் பண்ணச்சே வெறும் தபலகா மாதிரி எகிரி குதிக்க கூடாது. கார்த்திகை மாசத்துல க்ஷீர நதியான அந்த பாலாற்றில் ஸ்நானம் செய்வது மிக மிக புண்ணியமானது.
அப்படி ஒருத்தன் பாலாற்றில் செய்த ஸ்நானத்தின் பயன் அவன் உயர்ந்த கதியை அடைந்தான் என்று சொல்றார். கோதாவரி நதிக்கரையில வினதன் என்னும் ஒரு பிராமணோத்தமன் சர்வசாஸ்திர பாரங்கத்தனா இருந்தான். எப்பொழுதுமே பரோபதேசே பாண்டித்யம் சுவானுஷ்டானை மனுயோபின பண்டிதாகனர். மற்றவளுக்கு உபதேசம் பண்ணுன்னு சொன்னா நல்லா அழகா சொல்லுவார். அதுக்கு பெரியவர்கள் ஒரு கதையை சொல்லுவார். ஒரு சுவாமி தர்மசாஸ்திர புஸ்தகம் போட்டவர். தர்மசாஸ்திர புஸ்தகம்லாம் நல்லா போட்டிருக்கார். அவர் விஷயங்கள் தெரிஞ்சவர். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மாசப்பரப்பு, அன்னைக்கு ஏகாதசி. அன்னைக்கு கார்த்தால் அவரை பார்த்து ஒரு தர்மசாஸ்திர சந்தேகம் கேட்கறதுக்காக ஒருத்தர் வந்தார். பின்பால வேளை, இன்னும் இருள் பிரியாத ஒரு சமயம். வெள்ளிக்கிழமை மாசப்பரப்பு ஏகாதசி எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. இருள் பிரியாத வேளை. அவரை தேடி வீட்டுக்கு வந்தா அந்த ஆத்துல இருந்தவா சொன்னா சுவாமி தோட்டத்துக்கு போயிருக்கார், அங்க போய் பாருங்க. இங்க இருந்து அவ தோட்டத்துக்கு போனார். தோட்டத்துக்கு போனா யாரோ ஒருத்தர் தள்ள எண்ணெய் தேய்ச்சுண்டு வெத்தலை பாக்கு போட்டுண்டு பழையது சாப்பிட்டுண்டு அங்க இருக்கிற கட்டில் உட்கார்ந்துருந்தார். இருட்டில் வந்தவருக்கு கண்ணு தெரியல. இந்த மாதிரி சுவாமி ஒருத்தர் இருக்காரு, தர்மசாஸ்திரம் கேட்கறதுக்கோசம் வந்திருக்கேன், அவர்கிட்ட சந்தேகம் கேட்க வந்திருக்கேன். நான் தான் அது அப்படின்னாரு. வந்தவருக்கு தூக்கி வாரி போட்டுது. வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சக்கூடாது, மாசப்பருப்பு எண்ணெய் தேய்ச்சக்கூடாது, ஏகாதசி எண்ணெய் தேய்ச்சக்கூடாது, அதுவும் பின்மால வேலை பழையது சாப்பிட்றார். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு வேற போட்டுட்டு இருக்கார். அவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கான்னா? இப்ப என்னமோ அவரால் முடிஞ்சது அவ்வளவுதான். என்ன சுவாமி நீ இப்படி என்ன விஷயம்? தர்மசாஸ்திரம் உங்ககிட்ட சந்தேகம் கேட்க வந்த. என்ன சந்தேகமோ கேளு. வந்தவர் தான் வந்த சந்தேகத்தை விட்டுட்டார். இப்ப இதே சந்தேகம் கேட்க ஆரம்பிச்சார். வெள்ளிக்கிழமை என்ன தேய்ச்சி கூடாது புருஷாள், உதயத்துக்கு முன்னாடி என்ன தேய்ச்சி கூடாது, ஏகாதசி வேற பழையது வேற சாப்பிட்டு இருக்கீர், இன்னைக்கு மாசவரப்பு வேற, என்ன சுவாமி கூட வெத்தலைபாக்கு வேற போட்டு இருக்கீரு, என்ன விஷயம் இது? ரொம்ப தப்பாச்சேன். எங்க தப்பு? நீரே புஸ்தகத்தில் எழுதியிருக்கீரு. எழுதியிருக்கேனா? எழுதியிருக்கேன். வந்தவர் ரெஃபரன்ஸுக்கு இவர் போட்ட புஸ்தகம் பப்ளிகேஷன் இருக்கு, சுவாமி சரந்தர்ஷன் வந்திருக்கு புஸ்தகம் இருக்கா? இருக்கு. எடு புஸ்தகத்தை எடு. திருப்பினர் பேஜ் நம்பர் 236. என்ன எழுதிருக்கு? இதெல்லாம் கூடாது எழுதியிருக்கேனா? எழுதியிருக்கேன். இது எதையுமே நான் பண்ண மாட்டேன்னு எழுதியிருக்கேனா பாருங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது எழுதி கொடுத்துருக்கே தவிர்த்து இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு எழுதியிருக்கேனா? அதுதான் சுவாமி பரோபதேசே பாண்டித்யம். பெரத்தியாருக்கு உபதேசம் பண்ணச்சே நாம சௌரியமா பண்ணிடுறோம். சுவானுஷ்டானே நாம அதை பிராக்டிஸ்ல கொண்டு வரணும்னு சொன்னச்சே முனையோபின பண்டிதாக பெரிய பெரிய மகான்கள் கூட அந்த இடத்துல விட்டுடுறான். ஆகையால இந்த வினதன் விஷயங்களை தெரிஞ்சவனா இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா கர்மாக்களையும் பண்ணி வைப்பானே தவிர்த்து இவன் ஒரு பொழுதும் பண்ணவே மாட்டான். சாதுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்து ஜபம் பண்ணுவான். எதுக்கு? அவெல்லாம் தன்னை கவனிக்கிறாளா, கேமரா எடுக்கிறாளா, போட்டோ எடுக்கிறாளா, நமக்கு நிறைய பேர் சேர்ந்துட்டாளா, நம்ம குரூப்ல நம்மள நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்றாளா, நம்மள ஆகான்னு பிரசம்சம் பண்றாளா, அப்படி மற்றவர்களை கபடமாக வஞ்சிப்பதற்காக தான் ஜபம் செய்வதை போல, தவம் செய்வதை போல, ஆராதனம் செய்வதை போல இவன் நடிப்பானை தவிர்த்து உண்மையா இந்த காரியம் நடக்காது. ஜபம் வச்சுண்டு வெறுமையாவது நாம சொல்லாமோ இல்லையோ அதை கூட சொல்ல மாட்டான். அப்படி பார்ப்பான், யாரா சொல்றாள், நம்மளை பார்க்கறாளா, போட்டோ எடுக்கிறாளா, கேமரா வச்சிருக்காளா. யாகங்கள் பண்றான், டாம்பீகமான யாகங்கள் பண்றான். ஊர்ல உலகத்துல அவனுக்கு சோமயாஜினே பேர் வந்துருச்சு. சோமயாகத்தை பண்ணவனுக்கு சோமயாஜின்னு பேர், வாஜபேயி யாகத்தை பண்ணவனுக்கு வாஜபேயின்னு பேர். அதெல்லாம் பெரிய பெரிய யாகங்கள். அந்த மாதிரி உத்தமமான யாகங்களை பண்றான். இதுக்காக டாம்பீகத்திற்காகவே இந்த காரியங்களை பண்ண. பெரத்தியார் தன்னை பார்த்து சந்தோஷப்படணும். எஸ்ய ஆகம கேவல ஜீவிகாயை தம் ஞானபண்யம் மனிஜம் வரந்தி. காளிதாச மகாகவி சொல்லுவான், நல்ல பிரம்மஜானம் இருந்து அந்த பிரம்மஜானத்தை வியாபாரம் பண்ணினான்னு சொன்னா தயவு செய்து அவனை ஆச்சாரியன்னு சொல்லார, சுவாமின்னு கூப்பிடார, ஷெட்டின்னு கூப்பிடுங்க. ஷெட்டினா வியாபாரி, மர்ச்சன்ட் அர்த்தம். மர்ச்சன்ட் அர்த்தம். எஸ்ய ஆகமஹா கேவல ஜீவிகாயை தம் ஞானபண்யம் மனிஜம் வரந்தி. வித்தியைக்கு விலை பேசினான்னு சொன்னா அவனை ஒரு பொழுதும் சுவாமின்றதான சப்தத்தினால கூப்பிடவே முடியாது. கேவலம் வியாபாரி வியாபாரி வியாபாரி, அவ்வளவுதான். அப்ப அவனுடைய வித்தியினால் அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. கபட்டமாக டாம்பீகமாக எந்த வைதிக ஸ்ரத்தையும் இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணி வச்சா அந்த காரியத்தினால என்ன பிரயோஜனம்? ஒண்ணு நாம பண்ணினோம்னு சொன்னா நம்ம பித்திருக்களுக்கு திருப்தி வரணும், எல்லாருக்கும் ஸ்ரத்த வரணும். இந்த ஸ்ராத்தம்ன்றதுடைய தாற்பயம் என்ன? ஸ்ரத்தையாதேயம். ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டிய தர்மானுஷ்டானத்துக்கு தான் ஸ்ராத்தம்னு பேரு. ஸ்ரார்த்தம் இல்ல, ஸ்ராத்தம். இதுல சொல்ற
இன்னொருத்தர் வீட்டில் போய் சாத்தம் பண்ணாரு. முதல் பாயிண்டே கான்ட்ராக்ட் சாத்தம் பண்ணக்கூடாதுன்னு ஸ்பஷ்டமா சொல்லும். ஸ்ரத்தை இருக்கிறவா பண்ண போறா சுவாமி, ஸ்ரத்தை இல்லாதவரை பத்தி நாம என்ன சொல்ல முடியும்? ஏன்னா சாத்தத்துல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? 2 விஷயங்கள் பண்ணோம். அன்றைய தினத்துல அவன் உபாசனம் பண்ணியாகணும். இப்ப இந்த விரதனுடைய சரித்திரத்துல வரைச்சு அவன் உபாசனம், பின்னாடி இன்னொரு சரித்திரம் வர பொழுது உபாசனம் பண்ணாமல் அவன் சாத்தம் பண்ணா பித்ருக்கள் அந்த வீட்டை விட்டு வெளியிலே போயிடும். என்ன அக்னி காரியம், என்ன அந்த இடத்துல அக்னி காரியம் நடக்கிறது? அந்த அக்னி காரியத்துடைய பிரயோஜனம் என்ன? நாம பண்ணலாமா கூடாதா? எதுக்காக நாம இதை பண்றோம் தெரியல. அப்புறம் காலமில்லாத காலத்துல பண்ணக்கூடாது, அது அபராண்ண வியாப்தி தான் பண்றோம். சுவாமி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேயே ஹனிமூனுக்கு எந்தெந்த ஊருக்கு எப்படி எப்படிலாம் போகணும்னு சொல்லி இப்பயே நீ நெட்ல பார்த்து டிக்கெட்டை புக் பண்ணி ரெசார்ட்ஸ் புக் பண்ணி எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணிக்கிற. வருஷா வருஷம் நாம பண்ண வேண்டியதான பித்ருகர்மா இந்த திதியில இந்த சமயத்துல வரப்போறது நமக்கு தெரியும். அதுக்கு நம்மால ஒரு தடவை கூடவா பிளான் பண்ண முடியாது, ஒரு தடவை கூடவா பிளான் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்றது இல்லையா? ஸ்ரத்தை இல்ல, மந்திர தந்திர கிரியா லோபங்கள் உண்டாருது. அது கௌசல்யாதேவி ஒரு வார்த்தை சொல்றா தெரியுமா உங்களுக்கு? கௌசல்யாதேவி ராமனுக்கு ராஜ்யம்னு தசரதன் சொன்னான், ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கைகையினுடைய வார்த்தையினால தசரதன் ராமனுக்கு ராஜ்யம் இல்லைன்னு காட்டு காமிச்சுட்டான். அப்ப கௌசல்யா பேசினா, தசரதா ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, நல்ல யோக்கியத்தை உடையவனாகவும் அத்தியனம் பண்ணவனாகவும் திரிகால அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான ஒரு அந்தரனை ஸ்ராத்தத்திற்கு நிமந்திரணம் போக்தான சுவாமிகள் சொல்றோமோ இல்லையோ, 3 பேர் சுவாமிகளை பிரார்த்திக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த சுவாமிகளா ஒருத்தர் அந்த சுவாமியை பிரார்த்திச்சுட்டு அதுக்கப்புறம் மனைவியினுடைய தொல்லை தாங்காமல் சந்தி கிடையாது, சாவித்திரி கிடையாது, நெத்திக்கு திருமணிட்டுக்கு தெரியாது, ஒரு கச்சை உடுத்தி வேஷ்டிக்கு தெரியாது, அப்படி இருக்கிற ஒரு அபத்தமான மச்சினனை உட்கார வச்சுட்டு அந்த சுவாமி வரச்சே, சாரி அவரை உட்கார வச்சுட்டேன், நீர் கவலைப்படாதையோ, உமக்கு தேவையான சம்பாவனையை கொடுத்துடுறேன்னு சொன்னா அவர் வாங்குவாரா? அவர் அந்த பக்கம் நிற்பாரா? அது போலடா என் பிள்ளை ராமனுக்கு நீ ராஜ்யம் முன்னூறு சொல்லிட்டு அடுத்தது கைகையினுடைய பேச்சை கேட்டு பரதனுக்கு ராஜ்யம் கொடுத்துட்ட. 14 வருஷம் கழிச்சு வந்தா என்னுடைய ராமன் அந்த ராஜ்யத்தை ஏத்துப்பானா? ஏத்துக்க மாட்டான். கௌசல்யாதேவி சொல்ற திருஷ்டாந்தம் என்ன தெரியுமா? ஸ்ராத்தத்துல நாம் எந்த சுவாமியை பிரார்த்திக்கிறோமோ அவரை விட்டுட்டு தகுதி இல்லாதவனை உட்கார வச்சு பண்ணினா எப்படி அது வீணோ அது போலன்றான். பெண்களுக்கு தான் இந்த தர்மம் தெரியும். அதனால்தான் ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்டேய ஜாயத்தே வர்ணசங்கரா. அர்ஜுனன் சொன்னான், பெண்கள் கெட்டு போனாலாம் உலகமே கெட்டு போயிடும், தர்மங்கள் கெட்டு போயிடும். பெண்கள் எவ்வளவுக்கு கட்டுப்பாடா இருக்காளோ, உத்தமை அவ உயர்ந்ததா இருக்காளோ, அப்பத்தான் தர்மானுஷ்டானம் புருஷர்களால நன்னா செய்ய முடியும், இல்லைன்னா பண்ணவே முடியாது அப்படின்ட்டு சொன்ன. அந்த தர்ப்பணமோ பித்திருக்களுடையதான கர்மாக்களோ எதையுமே இவன் சரிவர பண்ணாமல் இருந்தான். ஆனா எல்லாரும் பார்க்கச்சு இவன் ஸ்ரத்தையா பண்ற மாதிரி இருக்கு, ஸ்ரத்தையா பண்ற மாதிரி இருக்கு. வெறும் நாடகம் மாதிரி நடிச்சுருக்கான். ஒரு நாள் அம்மா அந்த சாத்தம் பண்ணச்சு ஒண்ணுமே பண்ண முடியல, எனக்கு சக்தி இல்லை, சாமர்த்தியம் இல்லை, மனுஷால கிடைக்கல. அடியன் கூட பிரத்யட்சமா பார்த்துருக்கேன். ஒரு நாள் காவேரியில நான் தீர்த்தாமாடின்னு இருக்கேன். யாரோ ஒருத்தர் பாவம் முடியாத ஒரு வயசானவர், அவர் காவேரியில் தீர்த்தாமாட நிறுத்திக்கிட்டு அங்கேருந்து கையை கூப்பினார், பித்திருக்களே இன்னைக்கு பெரிய சாத்தம் பண்ணணும்னு ஆசை, ஆனா எனக்கு தேகத்துல சக்தி இல்லை, காசு பணம் இல்லை, எனக்கு சாமர்த்தியம் இல்லை, நான் தனியா இருக்கேன், இதை எடுத்து பண்றதுக்கு எதுவுமே முடியாது. என்னால இன்னைக்கு பண்ண முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், உங்களை குறிச்சு நான் தர்ப்பணம் பண்றேன், என்ன நீங்க அனுகிரகம் பண்ணுங்கோ. சாத்தம் பண்ணக்கூடாதுன்றதான எண்ணம் இல்லை, ஆனா பண்றதுக்கு என்னால முடியலையேன்னு ஒரு கதறிண்டே ஜலாஞ்சலி பண்ணி அந்த சுவாமி தர்ப்பணம் பண்ணுங்க. நானே பார்த்திருக்கேன் காவேரியில். நமக்கு என்ன வசதிக்கு குறைச்சலா, வாய்ப்புக்கு குறைச்சலா, தட்சிணம் கொடுக்கறதுக்கு குறைச்சலா? பெருமாள் எந்த விதத்துல குறை வச்சிருக்கான்? எந்த விதத்துல குறை வச்சிருக்கான்? என்னென்னமோ மண்ணாங்கட்டி தெருப்புழுதிலாம் கண்டமேனிக்கு பார்த்ததெல்லாம் வாங்குறோம். அது வாங்கிறது கூட ஞாபகம் இல்லாமல் வீட்டுல எங்கேயோ தூங்குறது. வாங்குறதுல நமக்கு இருக்கக்கூடிய உற்சாகம் அதை என்னைக்குமே உபயோகப்படுத்துறது இல்லை. இன்னைக்கு புஸ்தகம் வாங்கிட்டு போனோம்னா 2 நாள் துலா காவேரி படிப்போம், அதுக்கப்புறம் என்னைக்கு அது எந்த ஊர்ல பூஜை ரூம்ல இருக்குமோ தெரியாது. அதுக்கப்புறம் யார் எத்தனை வீட்டில் டிவிடியோ கேசட்டோ போட்டு பிரிக்காம அப்படியே வச்சிருக்கோம், மூட்டை மூட்டையாக கட்டி வச்சிருக்கோமே. வாங்குறதுல நமக்கு இருக்கக்கூடிய உற்சாகம் மறுபடியும் அதை உபயோகப்படுத்துறதுல கிடையாது. அந்த மாதிரி எதுக்கெல்லாமோ செலவழிக்கிறோம். ஒரு நாள் நமக்கு பித்திருக்களுக்காக செலவழிக்கிறது நமக்கு என்ன லோபம், என்ன கஷ்டம் வந்துட போகும். இவன் இந்த விஷயங்கள் தெரிந்திருந்தால் கூட எதுவுமே பண்ணாமல் இருந்தான். ஒரு நாள் நல்ல அமாவாசைக்கு ஏதோ பண்ணேன்னு பேர் பண்ணா மாதிரி நடிச்சான், உட்கார்னா புத்திரபௌத்திராதிகளோட சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். வாசல்ல ஒரு பிராமணோத்தமர் வர
ரொம்ப பசிக்கிறது, நான் ஏழையா இருக்கேன், என்னால் முடியல, ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது கொடுக்கக்கூடாதா, ஏதாவது அனுகிரகம் பண்ணக்கூடாதா, நான் ரொம்ப தரித்திரனா இருக்கேன்னு நினைச்சே, போய் அமாவாசை அன்னைக்கு இன்னொருத்தர் வீட்டில் சாப்பிட்றதாது ஆச்சாரமே இல்லை உனக்கு, போய் உங்க காலத்தில் திருவாராதனை பண்ணி சாப்பிடு அப்படின்னு இப்போ தர்மசாஸ்திரம் பேசுறான். அவர் சொன்னார், நான் ரோகிப்பா, பத்னி இழந்தவன், இதோ இங்க நதியில தீர்த்தாமாடிட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு பசிக்கிறது, ஒரு சாதம் உங்க காலத்துல வைஸ்வரேவம் பண்றீங்களோ இல்லையோ, வைஸ்வரேவம் பண்ணணும், பகவதாராதனம் பண்ணி வைஸ்வரேவம் பண்ணணும். வைஸ்வரேவம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு கோதோகன கால பரியந்தம், பசுமாட்டிலிருந்து பாலை கறக்கும் கால பரியந்தம் நாம் காத்து கொண்டிருக்கணும். யாருக்காக? யாராவது அந்தணர்கள் வருகிறார்களா அப்படின்னு பார்க்கணுமா, யாராவது அதிதி வராலும் வேடிக்கை பார்க்கணும். கோதோகன கால பரியந்தம். கோதோகனம்னா என்ன அர்த்தம்? வேற ஒண்ணும் இல்ல, 6 நிமிஷம் ஒரு பசுவிடம் இருந்து பாலை கறப்பது. அந்த ஒரு காலம் நீ காத்துட்டு இருக்கணுமே. இவனோ போய் சாப்பிடு, அங்க போய் சாப்பிடு, இங்க நிக்காத, இங்க ஓடி போயிடு, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்றான். அவர் ரொம்ப பசியால வருந்தி இவனுடைய கட்டுவான அந்த பாஷணத்தினால மனசு நொந்து போனார். அப்ப அவன் பிள்ளை ஹிதோபதேசம் பண்றான். அப்பா, தங்கம் தங்கமா வாங்கி வச்சிருக்க, வெள்ளி வெள்ளியா வாங்கி வச்சிருக்க, கட்டி கட்டியா எல்லாம் கொண்டு வச்சிருக்க, சம்பாதிச்சு வச்சிருக்க, ஆனா யாருக்குமே கொடுக்காமல் இது அத்தனையும் வியர்த்தம் பண்றியேப்பா, இது நியாயமா? சோர்வினால் பொருள் வைத்ததுன்றாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றமிருந்து ஆர்வினவிலும் வாய் திறவாரே அந்த காலம் அடைவதன் உள்ளம் என்று கடைசி காலத்துல நீ சேர்த்து வச்சதெல்லாம் எங்க வச்சிருக்க எங்க வச்சிருக்க யாரை கேட்டாள்னா சொல்றதுக்குற வாய் தரவாமல் யாரும் பார்க்க முடியாமல் போய் நாம இருக்கவே என்ன பிரயோஜனம்டா? பிறருக்கு உபகாரம் பண்ணாமல் இருந்தா இந்த ஜனத்தை நாம என்ன பண்ண போறோம்? எந்த ஜென்மால நாம அதை உபயோகப்படுத்த போறோம்? வந்த அதிதியை இப்படி வெளியில விடுறியே சொல்றேன். வினத்தன் அதெல்லாம் காது கொடுத்து கேட்கறதால அவனுக்கு அது பிடிக்கல. அப்ப அந்த அமாவாசை அன்னைக்கு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு தர்மத்தை வச்சா, அந்த தர்மத்து மேல எள்ள போட்டா, அந்த எள்ளு மேல தண்ணியை குத்தினான்றதுனால பித்திருக்கள் போனா போட்டோம்னு அவனை பார்க்க வந்தா, வந்திருக்கக்கூடிய அதிதிக்கு ஆகாரம் இல்லாமல் அவன் வெளியில போன்னு சொன்னதுனால ரொம்ப கோபத்தோட பித்திருக்கள் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா, இவனுடைய குலம் நாசமாகட்டும்னு சாபம் கொடுத்துட்டான். இப்ப பல இடங்கள்ல பார்க்கிறோம், நிறைய பேர் ஜோசியம் கேட்டுட்டு வரா, என்ன பித்ருஷாபம் இருக்கு உங்க குலத்துக்கு, நீங்க போய் பித்ருகர்மா பண்ணுங்கோ, திருப்புல்லானில போய் பண்ணுங்கோ, ராமேஸ்வரத்துல போய் பண்ணுங்கோ, இந்த ஊர்ல போய் பண்ணுங்கோ, அந்த ஊர்ல போய் பண்ணுங்கோன்றா. ஏன்னா பித்ருகர்மாக்கள்ல சத்த போயிட்டே இருக்கு. ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா அடுத்தடுத்து வரக்கூடியதான அந்த பித்ருகர்மாக்கள்ல நமக்கு ரொம்பவே சத்தை இல்லாமல் போனதுனால பித்ருக்கள் சாபம் கொடுக்க ஆரம்பிச்சு. புராண கதைகளை தவறாக சொன்னதால் வந்த விளைவு. தன் பூர்வ ஜென்ம கதையை சொன்ன தவளை. சுவாரஸ்யமான கதைகள் நாளைய எபிசோடில் காணத் தவறாதீர்கள். ಶ್ರೀ APN ಸ್ವಾಮಿ ಅವರೊಂದಿಗೆ 5 ದಿನಗಳ ಮೈಸೂರು ಹಾಗೂ ರಾಮನಾಥಪುರ ಪ್ರವಾಸದಲ್ಲಿ ಮಹನೀಯರ ಭೇಟಿ, ಮಕ್ಕಳ ಆಸಕ್ತಿ, ಭಕ್ತರ ಉತ್ಸಾಹ, ಆಬಾಲ ವೃದ್ಧರ ಪಾಲ್ಗೊಳ್ಳುವಿಕೆ, ಪ್ರಕೃತಿ ಸೌಂದರ್ಯ, ಹೀಗೆ ಇನ್ನೂ ಮತ್ತಷ್ಟು ಸಂಭವಗಳನ್ನು ಶೀಘ್ರದಲ್ಲೇ APN ಸ್ವಾಮಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ನಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆಯಾಗುವ ವಿಲಾಗ್ನಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಅನುಭವಿಸೋಣ. இது போல மேலும் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிஞ்சுக்க APN சுவாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.